அதிமுக இன்னும் கூட கொஞ்சம் அலைவாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைலே எப்படின்னா செகண்ட் பார்ட்டியை ஃபஸ்ட்டு கீல் பண்ணுவாங்க. அவங்க சித்தாந்தமே ஒரு ஜனநாயக சூழ்ச்சி. அது ஒரு கட்சியாக இருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் வந்து நம்பர் கேமுங்க. ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இட் டசன்ட் மீன் தட் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லையோ, மக்கள் உங்களை பார்க்கலன்னுலாம் கிடையாது. அண்ணாமலைன்றதுக்காக இல்லை, அது யாராக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சித்தாந்தம் வந்து ஒரு தூர வைக்கப்பட வேண்டிய சித்தாந்தம். அது யாராக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணியிருப்பேன். பட் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு வரும்போது எல்லாருக்குமே அது வந்து லாஜிக்கலாகவே அது ஒரு ஃபைட்டாக செட் ஆகும். ஒரு பாசிச அரசாங்கம்னா அது ரிவர்ஸாக ஒர்க் பண்ணும். மக்களின் மீது திருப்பும். அதில் ஏற்படுற ஒரு சலசலப்பில் அவங்க குளிர்காய்வாங்க, அரசியலாக குளிர்காய்வாங்க. ஆனால் காங்கிரஸ் தான் ஒரு இந்தியாக்கான சித்தாந்தம். அரசியலமைப்பு சொல்கிற சித்தாந்தம் அதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில், ஆல் இந்தியாவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த ரெண்டு பார்ட்டிஸும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள வெஹமெண்ட்டாக அப்போஸ் பண்ணிட்டு இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க என்னென்ன பண்ணாலும் சரி. மோடி வந்து அவங்களுக்கு ஒரு நரேட்டிவே கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க இப்போ கச்சத்தீவு அந்த மாதிரி எதையாவது ஒன்று எடுத்து புதுசாக புதிய உருட்டுக்கெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி என்னை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்டில் அவங்க தான் ஆடுறாங்க. ஃப்ரண்ட் ஃபுட்டுன்றதை விட இறங்கி சிக்ஸே அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி. இந்த சும்மா பண்ணது கிடையாது, உணர்வுபூர்வமான கூட்டணி. கோவையில் அண்ணாமலை ஜெயிப்பாரா? டி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய ஆளுமையை பற்றி ஒரு பெரிதளவில் ஒரு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. சமூக வலைதளங்களில் அரசியலை பற்றி நன்கு கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்குமே வந்து இவரை பற்றின நல்ல ஒரு புரிதல் வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கிறாரு திருவள்ளூர் தொகுதியோட இந்திய கூட்டணியின் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரச்சாரங்களில் ரொம்ப பிஸியாக பார்க்க முடியுது, நிறைய இடங்களில் தொடர்ந்து போயிட்டுருக்கீங்க. எப்படி இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்பு? மக்களுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருக்குது. இன்னும் ரொம்ப இன்ஃபேக்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுவும் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் அவங்க மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறாங்க, அவங்க எதிர்பார்ப்புகளை சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கணும்? சரி, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பொலிட்டிக்கலாக இன்றைக்கி ஒரு சித்தாந்த போரில் நம்ம இருக்கோம். அது வந்து நம்ம எல்லா குடும்பங்களையும் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிற ஒரு போரை நான் பார்க்குறேன். அதனால் இந்த சண்டையில் வந்து ஒரு ஜனநாயக சைடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குரல் தேவை பார்லிமெண்ட்டில். இது ஓவராலாக. ரெண்டாவது, ஒரு தொகுதின்னு எடுத்தாலும் திருவள்ளூர் மாதிரி ஒரு தொகுதியை வந்து எனக்கு ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்குது. அந்த தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி. அந்த மண்ணும் மக்களும் எனக்கு சொந்த இது மாதிரி தான். ஸோ அதனால் எல்லாமே வந்து எனக்கு புரிஞ்ச விஷயங்கள். ஸோ அதனால் அதுவும் வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு தொகுதிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, இப்போ இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும், அதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதுக்கு வந்து எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியாவில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இங்கே குறிப்பாக தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதோட சீன் வேறையாக இருக்குது. இங்கே வந்து களம் அப்படின்றது பாஜகவுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்குது. ஆனால் நார்த்தில் பார்க்குறப்ப அவங்க ஸ்ட்ராங்காக தானே இருக்க செய்கிறாங்க. அதை கவுண்டர் பண்ண வேண்டிய இடத்துல இந்தியா கூட்டணி என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்லை? இல்லை, நார்த்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அதுக்கு வரலாற்று காரணங்கள் இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய ஐடியாலஜியும் வந்து பயத்தையும் வெறுப்பையும் பரப்புகிற ஐடியாலஜி. அது எப்போவுமே பரப்பும்போது அது ஸ்ட்ராங்காக தான் தெரியும். ஆனால் அது வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி. இப்போ இதை எதிர்க்கணுன்னா கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஒரு அரசியல் கூட்டணியாக, ஒரு அரசியல் சக்தியாக வெளிப்படுறோம். பட் இது வந்து ஒரு அரசியல் கூட்டணியால் மட்டுமே எதிர்க்க முடியாது. இது வந்து ஒரு மக்கள் இயக்கங்கள், மக்கள் படித்தவர்கள், தெளிந்தவர்கள் எல்லாருமே எதிர்க்க வேண்டிய ஒரு சித்தாந்தம் இது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்தியா கூட்டணி எங்களால் முடிஞ்ச விஷயங்கள், ஒரு அரசியல் கட்சிகளால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணுறாங்க. பட் அந்த கான்டெக்ஸ்ட்டும் வந்து நார்மலான கான்டெக்ஸ்ட் கிடையாது. இந்த கான்டெக்ஸ்ட் ஒரு பாசிச சக்தி ஆதிக்கத்தில் இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திரமாக இயங்கும் அமைப்புகள் எல்லாத்தையும் கையில் எடுத்துருவாங்க. அது இப்போது எந்த அமைப்புகள்னா இதெல்லாம் மீடியா, ஜுடிஷியரி, எலெக்ஷன் கமிஷன், பல விஷயங்கள். ஜனநாயகம் இயங்கணும்னா அதுக்கு அமைப்புகள் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா, அது வந்து 4th எஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து முக்கியமான அஜெண்டா செட்டர்.
அஜெண்டா செட்டர் ஒரு சொசைட்டியில் அவங்கள கையில் எடுத்துருவாங்க, எல்லாரையுமே கையில் எடுத்துருவாங்க. இதுதான் பிரச்சனை. ஓகே. இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டு மாதிரியான ஒரு இடங்கள் அப்படின்றது பாஜகவுக்கு வந்து அந்த அளவு களம் ஒத்துழைக்கலை அப்படின்னாலும், இப்போ ரீசெண்டாக வந்த கருத்து கணிப்புகள்ல இருந்து இங்கே வந்து நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் வரைக்குமே பாஜக கொஞ்சம் களத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ? திமுக விசஸ் பாஜக அப்படின்ற மாதிரி கிரவுண்ட் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்றத பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஐடியாலஜிக்கலாக களம் மாறலை. அதிமுக இன்னும் கூட கொஞ்சம் அலைவாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைலே எப்படின்னா செகண்ட் பார்ட்டியை ஃபஸ்ட்டு கீல் பண்ணுவாங்க, செகண்ட் பொசிஷனுக்கு வருவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஆளும் கட்சியை ஹிட் பண்ணிகிட்டே இருந்தால், பிலோ த பெல்ட் ஹிட் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க ரெஸ்பான்ஸ் வரும், அதை திருப்பி எடுத்து ஒரு சண்டை இழுப்பாங்க. அதே சமயம் இன்னொரு வாய்ஸ் அவங்கள செகண்டில் இருக்கிற அந்த வாய்ஸை ஒரு மாதிரி ஒரு அலை மாதிரி சேர்த்து அவங்கள கில் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்க எல்லா இடத்துலையுமே பண்ணுறது. இங்கேயும் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போக போக அந்த ட்ராப்பில் தான் தமிழ்நாடை கொண்டு போகிறாங்க. அது ஆகக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். ஓகே. அதாவது அதிமுக இங்கே எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் அப்படின்றது உங்களுடைய எண்ணமா? ஆமாம், அதிமுக மட்டும் இல்லை, வேறு எந்த ஜனநாயக கட்சி வேணால் எதிர்க்கட்சியாக செயல்படட்டும். அதில் பாஜகவும் அடக்கலாம் இல்லையா? பாஜக நான் ஜனநாயக கட்சின்றதை பாஜக ஏற்றுக்க மாட்டீங்களா? அவங்க சித்தாந்தமே ஒரு ஜனநாயக சூழ்ச்சி. அது ஒரு கட்சியாக இருக்கலாம், ஆனால் அவங்க சித்தாந்தமே ஒரு 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 இந்தியா எனும் சிந்தனைக்கு அகெயின்ஸ்டாக இருக்க ஒரு சூழ்ச்சி. அதனால் என்னால் அதை வந்து மனசார ஏற்றுக்க முடியல. பட் மோடி அவர்களோட டெவலப்மெண்ட் அப்படின்றத ஒன்று முன்னெடுக்கிறாங்க. மோடி ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்ற ஒன்று அவங்க தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல இன்னும் காங்கிரஸ் இன்னும் ஆக்டிவாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்னா நீங்கள் பிஜேபியை நம்ம தொடர்ந்து ஒரே இடத்துல நம்ம நரேட்டில் செட் பண்ணுறோம்ல, அவங்க வந்து ஒரு பாசிசத்துக்கு இதாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மதத்துக்கு மட்டும் இதாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து செட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க டெவலப்மெண்ட் அப்படின்றத ஒன்று முன்னெடுக்கிறாங்க. 400 சீட் இலக்க வச்சு அவங்க பயணிக்கிறாங்க. இதெல்லாம் கவுண்டர் பண்ண வேண்டிய இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்ற ஒரு கேள்வி வருது. காங்கிரஸ் இன்னும் நிறைய நாங்கள் பண்ணணுங்க, அதில் வந்து இந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் மக்களை சென்றடையணும், எங்களோட கம்யூனிகேஷனை நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. காங்கிரஸ் வந்து ஒரு மக்கள் இயக்கம். மக்கள் இயக்கங்கள் எப்போவுமே வந்து மக்களின் நலனை கருதி தான் வேலை செய்யணும், அரசியல் இதை தாண்டி. ஸோ இன்னும் நாங்கள் நிறைய பண்ணணும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஆல் இண்டியா இப்போ நீங்கள் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் அவ்வளோ நடைப்பயணம் மேற்கொண்டதுடைய இல்லை, அதனால தான் அந்த கேள்விகள் நான் கேட்குறேன். ஏன்னா எல்லா இடங்களிலும் அவர் போனார். போகிறப்ப நிறைய வரவேற்புகளை பார்க்க முடியுது. எல்லா விதமான மக்கள்கிட்டையும் ரொம்ப இணக்கமாக இருக்கார். அப்படி இருக்கிறப்ப அது ஏன் ஓட்டாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்ற ஒரு ஓட்டா எலெக்ஷன் வந்து நம்பர் கேமுங்க. ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இட் டசன்ட் மீன் தட் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லையோ, மக்கள் உங்களை பார்க்கலன்னுலாம் கிடையாது. அது ஒரு இண்டிகேட்டர் ஜனநாயகத்தில். பட் ஜனநாயகத்தில் அது மட்டுமே ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு சிஸ்டம், அவ்வளோதானே தவிர அன்றாடம் நம்ம ஜனநாயகத்தை வந்து நம்ம வாழ வைக்கணும். அதுக்கு ஏற்படுற தாக்குதலை வந்து நம்ம தாக்கு பிடிக்கணும். அதுக்கு முன்னின்று நம்ம வந்து குரல் எழுப்பணும், சண்டை போடணும். அதுதான் ஜனநாயகம். அந்த சேர்னிங் இருக்குல்ல, அதுதான் ஜனநாயகம். அந்த சேர்னிங் எங்கேயோ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்றதுல நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் ஆக்டிவாக இல்லாததா, இல்லை மாநில கட்சிகளோட அந்த ஒரு உரிமைகளை காங்கிரஸ் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல? இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா கூட்டணியோட இதை எடுத்துக்கலாமே. நிறைய இடங்கள்ல அவங்க மாநில முதல்வர்களோட கருத்தை வந்து கேட்காம காங்கிரஸ் தன்னிச்சையாக செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு. இல்லை, அது நான் அது காங்கிரஸ்ன்னு பார்க்கல, பொதுவாக அரசியல்லே அந்த தொய்வு இருக்கிறத பார்க்குறேன். இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையும். நீங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ரைட் விங் ஃபோர்ஸஸ் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகளவில் அவங்க வந்திருக்காங்க. யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா 70% அவங்க கவர் பண்ணிட்டாங்க. யூரோப் மாதிரி ஒரு அட்வான்ஸான ஏரியாவில் ஏன் அப்படி ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிஸ்ட் ரெவல்யூஷனில் நிறைய பேர் வந்து ரொம்ப பாலிடிக்ஸ்லேருந்து தூரம் போயிட்டோம். இந்தியாவிலையும் நம்ம கூட உங்கள் கூட உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் சொன்னது கிடையாது. ஐஏஎஸ் ஆஃபீஸரானு சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம அரசியல்ன்றது தூரம் போயிட்டோம். அப்போ அங்கே ஒரு வாய்டு கிரியேட் ஆகுது எல்லா இடத்துலையுமே. அப்போ அந்த வாய்டு கிரியேட் ஆகும்போது மக்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி, இப்போ நீங்கள் எதை வச்சு ஜனநாயகத்தை உருவாக்குனீங்க, ஒரு ஐடென்டிட்டியை வச்சு தான் உருவாக்குனீங்க. அன்னைக்கு காந்தி அவர்கள் கொடுத்த ஒரு காலில் அவ்வளோ பேரும் சொத்து பத்தெல்லாம் தொடர்ந்து வந்தாங்கன்னா ஒரு அடையாளத்தின் மேலே அவங்க தொடர்ந்து வந்தாங்க. இதில் என்ன ஆகும்னா அந்த அடையாளம் வந்து அவங்க ஜனநாயகம் மேலே வராது.
இப்போது ஓட்டு போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு பைப்பு கூட அவங்களால போட முடியாது. அப்போ எந்த அடையாளத்தை வச்சு அவங்களால வந்து அந்த ஜனநாயகத்தோட ஒத்து போக முடியும்? அப்போ என்ன ஆகும்னா, ஒரு புதுசாக வந்து ஒருத்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கும்பொழுது, நீங்கள் இதுதான், நீங்கள் அதுதான், நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, உங்களுடைய நீங்கள் ஆண்ட பரம்பரை, நீங்கள் வளர்ந்த பரம்பரை, இப்படி இருந்தீங்க, உங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்லும்போது, அந்த கதையால் ஈர்க்கப்பட்டு போயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் மட்டுமே நான் இந்த இதில் சொல்ல, பொதுவாகவே பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து பீப்புள் ஹவ் கான் அவுட். இது இந்த வேக்கம் மறுபடியும் ஃபில் ஆகணும். இன்னைக்கு பிஜேபியோட சண்டை போடும்போது பல யங்ஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. இப்போ நானும் உள்ளே வரேன், பல பேர் உள்ளே வரோம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ தான் அரசியல் மறுபடியும் ரிவைவ் ஆகும், ஜனநாயகம் மறுபடியும் தழைக்கும். ரெண்டாவது வந்து காங்கிரஸை வந்து நீங்கள் எல்லா அரசியல் கட்சியும் நீங்கள் 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று சித்தாந்தம், இன்னொன்று கட்டமைப்பு, மூணாவது வந்து தலைமை. இது மூணும் இணைஞ்சது தான் ஒரு கட்சி. சில சமயம் தலைமை நல்லாயிருக்கும், கட்டமைப்பு பயங்கர ஸ்ட்ராங்காக கூட இருக்கும், ஆனால் சித்தாந்தம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். சில சமயம் சித்தாந்தம் நல்லாயிருக்கும், கட்டமைப்பும் தலைமையும் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். சில சமயம் சித்தாந்தம் ரொம்ப நல்லாயிருக்கும், கட்டமைப்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும், தலைமை நல்லாயிருக்கும். கட்டமைப்பு வீக்காக இருக்குன்ட்டு சித்தாந்தத்தை தூக்கி போட முடியாது. ஓகே, சித்தாந்தம் மேஜர் ரோல் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சி சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்கிறோன்றதை நம்ம பார்க்கணும். கட்டமைப்பு சரி செஞ்சுக்கலாம், 1 வருஷத்தில் 2 வருஷம் சரியாயிடும். ஆனால் அதுக்காக அந்த 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 கட்சியை வந்து சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லும்போது சில சமயம் சித்தாந்தத்தையும் தூக்கி போடுற மாதிரி ஆயிடுது. இந்த பிரித்து பார்த்து நமக்கு வேணும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பில் சில வீக்னஸ் இருக்கலாம், அது சரியாயிடும். ஆனால் காங்கிரஸ் தான் ஒரு இந்தியாக்கான சித்தாந்தம், அரசியலமைப்பு சொல்கிற சித்தாந்தம் அதுதான். அதனால் இட் இஸ் அ ஜென்ரல் ப்ராப்ளம், நாட் ஓன்லி இன் இந்தியா பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ காங்கிரஸோட அறிக்கையை பார்க்குறப்ப நிறைய இடஒதுக்கீடு, சமூக நீதி, அதை சார்ந்த நிறைய திட்டங்கள் இந்த அறிக்கைகளை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பிஜேபியோட அறிக்கைகளை வரல, பட் அவங்க வந்து ஒரு இதை முன்வைக்கிறாங்க, டெவலப்மெண்ட், நாங்கள் வந்து எல்லா இடங்களும் எல்லாமே செய்வோம், டெவலப்மெண்ட் தான் எங்களோட முதல் பிரதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு இடஒதுக்கீடு அரசியலை முன்னெடுத்து பேசுகிறப்ப இதை மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி தலைவர்கள் இதெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? இதுக்கு அந்த மக்கள் அதுக்கெல்லாம் உடன்படுவாங்க நம்புறீங்களா? ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இருக்குது, அது இன்னும் தேவை அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் மற்ற ஸ்டேட்டில் அதுக்கான புரிதல் இருக்கா? எப்போவுமே அரசாங்கத்துடைய வேலை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மக்களை சமமாக்கும் விஷயம், மக்களை ஒருத்தரோடு ஒருத்தர் இணக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்துறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், ரோட்டில் வந்து எல்லாம் இப்படி தான் போகணும்னு ஒரு ரூல் ஏன் நம்ம போடுறோம்? அது சில சமயம் கசப்பாக கூட இருக்கும், ஆனால் அப்படி இருந்தால் தான் எல்லாருமே போக முடியும், சேஃபாக இருக்கும். சேஃபாக மட்டும் இல்லை, எல்லாருமே போகவே அப்போ தான் முடியும். ஓகே, இல்லைன்னா ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துரும். அரசாங்கத்தோட வேலை அதுதான். ஸோ அரசாங்கம் இது வரைக்கும் 60-70 வருஷமாக அந்த புரிதலை தான் நமக்கு ஏற்படுத்திட்டு இருந்தது. இப்போ இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது ஒரு சமுதாயத்துக்கு யாருக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு ஃபேவரபுளாக இல்லையோ அவங்க கொஞ்சம் கசப்பாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியும் இது இப்படி ஆனால் தான் அது சரியாகும் அப்படின்றது. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நடந்த பிரச்சனைகளை சரி செய்யணும்னா இப்படி தான் சரி செய்யணுன்றது டைம் டெஸ்டட் ஃபார்முலா, இன்னைக்கு இல்லை, தியரி ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த வேலையை தான் அரசாங்கம் பண்ணிட்டு இருந்தது இது வரைக்கும். ஒரு ஃபாசிச அரசாங்கம் தான் அது ரிவர்ஸாக ஒர்க் பண்ணும், மக்களின் மீது திருப்பு. அதில் ஏற்படுற ஒரு சலசலப்பில் அவங்க குளிர்காய்வாங்க, அரசியலாக குளிர்காய்வாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்த் இந்தியாவில் அவங்க ரெடி ஆகிட்டாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியது, எஜுகேட் பண்ண வேண்டிய அந்த அரசாங்கம் இன்னும் கண்டினியூ ஆகி அதை எஜுகேட் பண்ண வேண்டியது இருந்தது. நாங்கள்லாம் படிக்கும்போது மிலே சூர் மேரா துமாரான்னு ஒரு பாட்டு வரும், அதில் வந்து எல்லா மொழியும் வரும், தமிழ் மொழியும் வரும். நம்ம உட்காந்து பார்ப்போம் தமிழ் மொழி எப்போ வருதுன்ட்டு, நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் மற்ற மொழி வரும்போது நம்ம பார்ப்போம், ஓ இவங்க இப்படியா இவங்க அப்படியா. இதுதான் அரசாங்கம் பண்ணிட்டு இருந்த வேலை. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தவறு காரியங்கள் செய்யும்பொழுது அதோட சமுதாயத்து மேலேயே அது வந்து படியுது. நார்த்தில் ரெடி இல்லை தான், ஆனால் ரெடி ஆவாங்க, அது நம்ம படிப்பினையில் இருக்கு. சார் இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாச்சு, வார் ரூம் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துட்டீங்க, இப்போ தீவிர பாலிடிக்ஸில் இறங்கியாச்சு. எப்படி இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பெருசாக இல்லை, எனக்கு முதலேருந்தே நான் அப்படி தான் இருந்தேன், மக்களோட தான் நான் பயணித்தேன், அவங்களோட தான் இருந்தேன். ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அப்படி தான் இருப்பேன், எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே, வார் ரூமில் இருந்தப்போ நாங்கள் எல்லாமே அதை பார்த்துருக்கோம். கர்நாடகா வெற்றி ஆகட்டும், தெலுங்கானா, இது மாதிரி சக்ஸஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அதை தாண்டி அதோட இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்
இப்போ அரசியல் களத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? வாரம் என்பது எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சோஷியல் மீடியான்னு நினைக்கிறாங்க. அப்படி எக்ஸாக்ட்லி கிடையாது. அப்படிப்பட்ட புரிதல் தான் எல்லாருக்கும். அப்படி கெட்ட புரிதல் கிடையாது. வாரம் என்பது ஒரு கோஆர்டினேட்டிங் சென்டர். ஓகே. ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது பல 10 டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும். அந்த 10 டிபார்ட்மெண்ட் கூட நம்ம வேலை செய்யணும்னா நமக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் தேவை. ஸோ அப்போ ஒரே டேபிளில் எல்லா வேலையும் நடக்கணும். அதனால தான் அது பேர் தான் வார் ரூம். எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து ஃபயர் சர்வீஸ் இவங்க எல்லாருமே உட்காந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் வரும்போது பல பேர் பல வேலைகளை செய்வாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து டிசைட் பண்ணுறது தான் ஒரு வார் ரூம். நாங்கள் வந்து வார் ரூமை நான் எப்படி பார்க்குறேன்னா, எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு கூட வேலை செய்கிற விஷயமா நான் பார்க்குறேன். சோஷியல் மீடியா வந்து எனக்கு 2வது சைடு இதுதான். வார் ரூமில் எங்களால் எங்கள் காடர் கூட பேச முடியுதா, எங்களுடைய ஒர்க்கர்ஸ் கூட எங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா. இன்ஃபேக்ட் அந்த வார் ரூமை பேர் மாற்றி கனெக்ட் சென்டர்னு மாற்றிட்டோம். ஓகே. ஸோ ஐ ஒர்க் ஆன் தோஸ் திங்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இன்றைக்கும் வந்து அந்த காடருடைய திங்கிங், அவங்களுடைய ஃபீலிங், அவங்க பார்ட்டியை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எங்கே கேப் இருக்குது, இது எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு ப்ராசஸாக அது இருந்தது. இன்றைக்கி நான் ஃபீல்ட்லேயும் அதுதான் எனக்கு. ஏன்னா இப்போ தொடர்ந்து உங்களோட பிரச்சாரங்களை பார்த்துட்டு வரனால கேட்குறேன், ஒரு காமன் கம்போஸ்டாகவே எப்பயுமே இருக்கீங்க. அது என்ன பை எக்ஸ்பீரியன்ஸா இல்லை அது என்ன காரணம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காமன் கம்போஸ்ட் ஒன்று இல்லை. இப்போ ஒரு மக்களை போய் சந்திக்க, இப்போ நாங்கள் நிறைய வீடியோஸ்க்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு திமுக வேட்பாளர் கேட்குறாங்க, அங்கே மக்கள் கேட்குறாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு. பட் நீங்கள் அந்த இடத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப எப்பயுமே ரொம்ப எளிதாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க இல்லையா? பட் அது ஐஏஎஸ் ஆஃபீஸராக அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. மக்களை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஈகோ இருக்கக்கூடாதுங்க. ஈகோ யாருக்குமே ஈகோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈகோ எப்போ வரும்னா, உங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருந்தால் தான் ஈகோ வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான இன்செக்யூரிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஈகோவே வரும். எனக்கு எந்த இன்செக்யூரிட்டியுமே இல்லை. அதாவது ஐ எம் ஹாப்பி வித் மை லைஃப். ஓகே. ஏன்னா ஒரு சில வீடியோஸில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்ப சசிகாந்த் செந்தில் என்ன பேசுகிறாரு, என்ன ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றத இதே ட்ரெண்ட் ஆகலாம். ஆனால் நீங்கள் என்ன ரொம்ப அமைதியாக இருக்காரு, ரொம்ப நிறைய நம்ம பார்க்குறப்ப நிறைய கூட்டங்கள் வருது, அந்த கூட்டங்கள் எல்லாமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட இது பண்ணுறீங்க. பட் அது எப்போ பை நேச்சராக வருதா இல்லை பை எக்ஸ்பீரியன்ஸ்? அதனால் அந்த கேள்வி நம்ம வந்துச்சு. அதை பற்றி நான் பெருசாக யோசிச்சதில்லை. ஓகே. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை அந்த பிஸி ஷெடியூல்னு ஒன்று இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கிறத தாண்டி இப்போ நீங்கள் பிஸி ஷெடியூல் இருக்கீங்க, நிறைய மக்களை பார்க்கணும், எல்லாரும் ஒரே விதமாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்பயுமே நீங்கள் அதே மைண்ட் செட்டில் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு அது பிடிக்கும். இப்போ மக்களை பார்க்கறது வந்து சில பேருக்கு தலைவலியாக இருக்கும். ஓகே. நானே பார்த்துருக்கேன், எங்கள் சர்வீஸ்லேயே கூட சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் வந்து ஒரு பீப்புள்ஸ் மேன் தான். எனக்கு வந்து ஜென்ரலாகவே மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அவங்க போகிற அண்டர்கோ பண்ணுற எப்படி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வராங்க, இது எல்லாமே எனக்கு ஜென்ரலாகவே பிடிக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஜென்ரலாகவே எனக்கு ஐ லைக் இட். ஓகே. அதனால் எனக்கு எத்தனை பேரை பார்த்தாலும் எனக்கு தொய்வு வராது. அப்புறம் அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன் பண்ணுறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்றது கோபத்துக்கான காரணம் புரிஞ்சிக்க முடியும் எனக்கு அவங்களால ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால் எனக்கு வந்து பெருசாக அதை பற்றி நான் யோசிச்சதில்லை. பட் எனக்கு அது பிடிக்கும். அதனால தான் தட் இஸ் த ரீசன். ஓகே. இப்போ தமிழ்நாடு தொகுதியை பொறுத்த வரைக்குமே அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய தொகுதியில் இப்போ திருவள்ளூரும் வந்திருக்கு, நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுறதுனால. சேம் டைம்ஸ் கோவையும் வந்திருக்கு. ஒரு பக்கம் ஐபிஎஸ், இன்னொரு பக்கம் ஐஏஎஸ். என்ன எப்படி இருக்குது அந்த பேட்டர்ன்? அது எப்பவுமே அப்படி தான் இருக்கும். அது நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்கும். அண்ணாமலைன்றதுக்காக இல்லை, அது யாராக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சித்தாந்தம் வந்து ஒரு தூர வைக்கப்பட வேண்டிய சித்தாந்தம். அது யாராக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணியிருப்பேன். பட் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு வரும்போது எல்லாருக்குமே அது வந்து லாஜிக்கலாகவே அது ஒரு ஃபைட்டாக செட் ஆகும். பட் அது நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவை. அது ஒரு ஃபைட் தேவை. கொஞ்சம் ஒரு வருஷமாக அப்படியே அது ஒரு ஓப்பன் கோல் மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் வரும் காலங்களில் அவங்கள தீவிரமாக எதிர்க்கும். கண்டிப்பாக. கோவையில் அண்ணாமலை ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அவர் நண்பர் தான் எனக்கு. ஒரு சில காலத்தில் வந்து அவர் வந்து எனக்கு ஒரு 6 மாதம் என் கூட எனக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே. பெருசாக இப்போ நான் அரசியல் வந்ததுக்கப்புறம் அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி துருவங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டதில்லை. ஏன்னா பேசினா அது எப்படி போகுன்றதும் தெரியும். பட் ஐ விஷ் ஹிம் வெல். பட் அவருடைய ஐடியாலஜி வந்து ஐ வில் நெவர் அக்ரி. அவருக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க நீங்கள்? அவருக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா, அதாவது சொந்த வீட்டுக்கு ஓகே, பல விஷயங்கள் பல இடங்கள் நமக்கு வந்து பர்சனலாக பல விஷயங்கள் நமக்கு க்ரோத்துன்னு ஒன்று இருக்கும்.
அதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்காக வந்து ஒரு சமுதாயத்தை ஒரு கொலாட்ரல் டேமேஜ் பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய ஒரு அட்வைஸ். ஓகே. இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தொகுதியில் இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி இது ஜெயிக்கும்? 40-40 ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான் நம்புறோம். ஓகே. அரசியலை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எது வேணா எந்த இடத்துல வேணா நடக்கலாம். பட் வி ஃபீல் 40. ஓகே. அங்கே நார்த்தில்? நார்த் இந்தியாவும் இப்போதான் ஒரு ஃப்ளக்ஸில் இருக்குது. நார்த் இந்தியா ஓகே. நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. கண்டிப்பாக அங்கே இந்தியா கூட்டணி நிறைய எதிர்பார்த்ததை விட நிறைய சீட்டுகள் வெல்லும் என்பது என்னுடைய. இப்போ சமூக வலைதளங்கள் அதிகமாக பேசப்பட்டு இருக்க விஷயம் 2019 ராகுல் காந்தியை முதலாக பிரதமர் வேட்பாளர் அப்படின்றது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சார். ஆனால் இங்கே இன்னும் வரைக்கும் ஒரு அறிவிப்பு வெளியே வரல. என்ன தயக்கம் இருக்குது திமுக கிட்ட? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக இன்னைக்கும் திமுக மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே எதிர்பார்க்குறோம். ஆனால் கூட்டணி வரும்போது அது ஒரு சில விஷயங்கள் அதை தாண்டி தான் நம்ம வரணும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள டிஸ்கஷன் நடக்கணும். ஏன்னா இந்த டிஸ்கஷன் சொல்கிறீங்களே, இப்போ வந்து மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர், மோடி 3.0 அப்படின்ற ஒரு அஜெண்டா அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுறாங்க. பட் நம்ம இன்னும் அங்கே பேடே கட்டிட்டு இதுக்கே போகல, கிரீஸுக்கே போகலன்றது கொஞ்சம் வருத்தம் தானே? இல்லை, பட் அதை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் முழுமையாக அவர்களை எதிர்ப்பது எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில், ஆல் இந்தியாவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்த 2 பார்ட்டிஸும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள வெஹமெண்ட்டாக அப்போஸ் பண்ணிட்டு இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க என்னென்ன பண்ணாலும் சரி. அது ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகலைன்றது எதனால் நமக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னா, நமக்கு அந்த மாதிரி அஜெண்டா செட் ஆக மாட்டேங்குது. ஓகே. அந்த அஜெண்டா செட்டிங் ரோலை வந்து மீடியா தான் பண்ணும். அதனால் மீடியா அஜெண்டா செட் ரோல் பண்ணாத போது நாம் வந்து ரொம்ப விக்கெட்டில் தான் ஆடுறோம். ஸோ அதனால அந்த பிம்பம் கிரியேட் ஆகுதே தவிர, பட் ஆல்ரெடி வி ஆர் இந்த ஃப்ரண்ட் ஃபுட். இல்லைன்னா இன்றைக்கி பாருங்கள், மோடி வந்து அவங்களுக்கு ஒரு நரேட்டிவே கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. பதற்றமாக இருக்காங்க. பதட்டம் இருக்குது, ஒரு நரேட்டிவே அவங்களுக்கு கிடைக்கல. அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, அது பீக் ஆகி முடிஞ்சிருச்சு. சிஏஏ இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்காது. அது இன்னும் எதுவுமே பீக் ஆகலை. ஓகே. எல்லாம் ஆகும்னு நினச்சாங்க, போலரைஸ் ஆகும்னு நினச்சாங்க, ஆக மாட்டேங்குது. அதனால தான் அவங்க இப்போ கச்சத்தீவு அந்த மாதிரி எதையாவது ஒன்று எடுத்து புதுசாக புதிய உருட்டுக்கெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது பதட்டம் நல்லா தெரியுது. வி ஆர் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட். ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி, சசிகாந்த் செந்திலுக்கு திருவள்ளூரில் சீட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? நான் கேட்டேங்க, அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்களா? ஆமாம், நல்ல சந்தோஷமான விஷயம் தான். நான் கேட்டேன். ஓகே. கேட்டீங்க நீங்களே? நான் கேட்டேன். நான் வந்து ரொம்ப விஷயங்கள் கேட்டதில்லை அரசியலாக. நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருப்பேன். இந்த முறை நான் கேட்டேன். அது பார்ட்டி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி கொடுத்தது என்பது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். சாதாரண நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ரொம்ப அது நம்பிக்கை வந்து இன்னைக்கு இல்லை, முதல் நாள்லேருந்தே என்னை வந்து முக்கியமான இடங்கள் தான் வச்சுருக்காங்க. நான் வந்து எந்த விதமான ஒரு ஃபார்மல் பொசிஷனுக்கு வரலைனாலும் ஒரு முக்கியமான இடங்கள்ல தான் என்னை வச்சுருக்காங்க. இன்றைக்கும் கூட நான் கேட்டபோது அதை வந்து பார்ட்டி காங்கிரஸ் மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு கான்வர்சேஷனுங்க. காங்கிரஸ் வந்து ஒரு ஹைரார்கி கிடையாது. அவர் சொன்னால் இது நடந்துடும் அப்படி கிடையாது. இது ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்லையும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு எனக்கு இதை கொடுத்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரெக்கக்னிஷனையும் தாண்டி இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அதை பண்ணி தான் ஆகணுன்றதும் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் இட் இஸ் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு. சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு திமுக கூட்டணி பிரச்சாரத்துக்கு ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கசிய ஆரம்பிச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் உண்மை அது. இன்ஃபேக்ட் வந்து நான் தான் சொல்லுவேன், என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்னை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்டில் அவங்க தான் ஆடுறாங்க. ஓகே. ஃப்ரண்ட் ஃபுட்டுன்றதை விட இறங்கி 6 அடிச்சிட்டு இருக்காங்க, அதான் சொல்ல முடியும். நான் வந்து என்னுடைய பிரச்சாரம் அப்படின்றது வந்து நீங்கள் அங்கே வர ரிசப்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காடர்லேருந்து எல்லாருமே எக்ஸைட்டடாக வேலை செய்கிறாங்க. அது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி. இந்த சும்மா பண்ணதுக்கு கிடையாது, உணர்வுபூர்வமான கூட்டணி. ஏன்னா எந்த கூட்டணியும் கிட்டத்தட்ட 3 தேர்தல் ஒன்றா பயணிச்சது இல்லை. இது இங்கே இந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மேலே எவ்வளோ ப்ரெஷர் போட்டிருப்பாங்க இந்த கூட்டணியை உடைக்கணும். அதெல்லாம் தாண்டி நடந்ததெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காங்க 2 தலைவர்களும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஐடியாலஜிக்கலாக சாலிடாக இருக்க 2 தலைவர்கள் இவங்களை இந்த 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 பாசிச சக்தியை எதிர்ப்பதில் தே ஆர் ஸ்டெடி. ஓகே. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் பிரச்சாரத்துக்கு போகிற டைமில் உங்களைய நிற்க வச்சு ஒரு பேட்டி எடுத்திருக்கோம். தொடர்ந்து உங்களோட பிரச்சாரத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.